ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம லீவ் ட்ராவல் கன்செஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட். ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து எம்ப்ளாயியோட பெனிஃபிட் காண்டி, ஃப்யூச்சர் பெனிஃபிட் காண்டி எம்ப்ளாயியும் அவங்களோட எம்ப்ளாயி அவரோட சேலரியிலையும் எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு கொடுக்குற சேலரியிலையும் ஒரு ரொம்ப சின்ன போர்ஷனை வந்து ஒவ்வொரு தடவை சேலரி கொடுக்கும் போதும் பிடிச்சு கொடுப்பார். பிடிச்சு அதை வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டில் டெபாசிட் பண்ணிட்டே வருவார். அது ஃப்யூச்சரில் அவர் ரிட்டையர் ஆகிறப்பையோ இல்லை அவருக்கு ஏதாச்சும் நெசசிட்டி இருக்கிறப்பையோ அவர் வந்து அதை வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி தான் ப்ராவிடென்ட் ஃபண்ட். அதில் 4 ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது. ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். 4 ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது. இந்த 4 ப்ராவிடென்ட் ஃபண்டில் யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல என்ன அமௌண்ட்டு வந்து டேக்ஸபிளாக எக்ஸம்ட்டாக எவ்வளோ டேக்ஸபிள், இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர் வந்து ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அந்த ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து எம்ப்ளாயி சார்பாக ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணார்னா ஃபுல்லி எக்ஸம்ட். அடுத்து எம்ப்ளாயர் வந்து ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார்னா அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டில் 12% ஆஃப் சேலரி தான் வந்து எக்ஸம்ட். 12%க்கு மேலே பண்ணார்னா அந்த 12%க்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டு மட்டும் டேக்ஸபிள். அடுத்து அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருந்துச்சுன்னா எப்போவுமே ஃபுல்லி எக்ஸம்ட். ஸ்டாச்சுட்டரி மாதிரி அன்ரெகக்னைஸ்டும் ஃபுல்லி எக்ஸம்ட். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு எம்ப்ளாயரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. பிகாஸ் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு எம்ப்ளாயி மட்டும்தான் பண்ண முடியும், எம்ப்ளாயரால் கான்ட்ரிபியூட்டே பண்ண முடியாது. ஸோ எக்ஸம்ஷன் இங்கே வர சான்ஸ் கிடையாது. அடுத்து எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் பார்ப்போம். எம்ப்ளாயி வந்து ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணார்னா 80C டிடக்ஷன் அவைலபிள். 80Cங்க வந்து பின்னாடி நம்ம வந்து சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பார்ப்போம். அதில் தான் 80C டிடக்ஷன்ஸ் வரும். அந்த 80C டிடக்ஷன் வந்து அவருக்கு அவைலபிள். சப்போஸ் அதே எம்ப்ளாயி ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார்னா அதுக்கும் வந்து 80C டிடக்ஷன் அவைலபிள். இது ரெண்டுக்கும் வந்து 80C டிடக்ஷன் அவைலபிள். அடுத்து அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எம்ப்ளாயி பண்ணார்னா அது டேக்ஸபிள். ஏன் அது டேக்ஸபிள்? ஏன்னா அது ரெகக்னைஸ் பண்ணலை, அதனால வந்து அது டேக்ஸபிள். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் 80C டிடக்ஷன் அவைலபிள். இந்த மூணுக்குமே வந்து 80C டிடக்ஷன் அவைலபிள். முக்கியமான கண்டிஷன், எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டை வந்து டோட்டல் இன்கமில் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா டோட்டல் இன்கம்மை மட்டும்தான் ஆட் பண்ணணும். ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர். அவருக்கு இருக்கிற சேலரியவோ ஏதோ ஒன்று ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறாரு. அதனால் அது வந்து ஆட் பண்ணக்கூடாது. பட் 80C டிடக்ஷன் மட்டும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கான்ட்ரிபியூஷன். அதுலேருந்து கிடைக்கும் எம்ப்ளாயி பண்ண கான்ட்ரிபியூஷனுக்கும் எம்ப்ளாயி பண்ண கான்ட்ரிபியூஷனுக்கும் இவருக்கு வருஷம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டோட டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லி எக்ஸம்ப்ட்டு. ரெகக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து 9.5% வரைக்கும் எக்ஸம்ப்ட்டு. 9.5%க்கு மேலே டேக்ஸபிள். அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லி எக்ஸம்ப்ட். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டும் ஃபுல்லி எக்ஸம்ப்ட். அடுத்து லம்சம் பேமெண்ட் டியூரிங் ரிட்டையர்மெண்ட். இப்போது எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி முடிச்சாச்சுப்பா, அதுக்கப்புறம் கடைசியாக நான் அதை வித்ட்ராயல் பண்ண போகிறேன். இந்த கேஸில் அந்த வித்ட்ராயலும் நமக்கு இன்கம் தான். அந்த இன்கம் வந்து எந்தெந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு டேக்ஸபிள், எந்தெந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ஃபுல்லி எக்ஸம்ப்ட், ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ஃபுல்லி எக்ஸம்ப்ட். அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பார்ப்போம். எம்ப்ளாயியோட ஓன் கான்ட்ரிபியூஷன் எக்ஸம்ப்ட். அந்த மொத்த அமௌண்ட்டில் எம்ப்ளாயி ஒரு அமௌண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பார், அந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்ட். இன்ட்ரெஸ்ட்டு அதர் சோர்ஸில் டேக்ஸபிள். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு பொசிஷன் கீழே வந்து அது டேக்ஸபிள் ஆகிடும். எம்ப்ளாயியோட இந்த இது வந்து சேலரி அப்படிங்கிற இந்த ஹெட்டில் வந்து டேக்ஸபிள். அடுத்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்ட். இது வந்து இந்த டேபிளை மட்டும் படித்தா கம்பல்சரியாக வந்து சம் அட்டன் பண்ணிட முடியும். ஏன்னா இந்த டேபிளில் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இப்போ சேலரி அப்படிங்கிறது இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டோட பேசிஸில் என்னென்னு பார்த்தா, பேசிக் ப்ளஸ் டிஏஆர்னு போட்டிருக்கிறது வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் மட்டும். அந்த ஆர் ப்ளஸ் ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். எப்போவுமே ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்னு சொல்லிட்டா எப்போவுமே அது வந்து லாஸ்ட் 10 monthsக்கு தான் எடுக்கணும், ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ப்ராவிடென்ட் ஃபண்டோட கான்செப்ட். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சேலரி லெசனை முடிக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி போயிடலாம். பிகாஸ் இதோட எல்லா பர்க்யூசைட்ஸ், அலவன்சஸ் அண்ட் அதர் பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் சேலரி செக்ஷன் 16 டிடக்ஷன்ஸ்னு ஒரு 3 டிடக்ஷன் இருக்குது. அந்த 3 டிடக்ஷனை மட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அதோட சேலரி ஹெட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். ரிவைஸ் பண்ணுறதுக்கு எல்லோரும்
என்னோட வீடியோஸை சேலரியோட வீடியோஸை ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேலரி ஹெட் ஓரளவுக்கு ஃபுல் கிளியராக தரவாயிடும். கடைசியாக 5 ஹெட்டும் முடிக்கும்போது ஒவ்வொரு ஹெட்டோடதுலையும் எப்படி வந்து இன்கம் கம்ப்யூட்டேஷன் போடுவோம் அப்படிங்கிறத வந்து நான் 5 ஹெட்டும் முடிக்கிறப்ப ஒரு எக்ஸ்ட்ரா வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டிடக்ஷன்ஸை பார்ப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.